ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். சனியை கண்டு பயப்படாதே. தெரிந்தும் தெரியாமலும் நாம் பாவங்கள் செய்கிறோம். மற்றவர் மனதை நோகடிக்கிறோம். இதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறையை விளக்கினார் காஞ்சி மகா பெரியவர். சனிக்கிழமை அன்று நீராடியதும் கைப்பிடி அளவு பச்சரிசியை கையில் வைத்தபடி சூரிய பகவானை வழிபடுங்கள். அதன்பின் விநாயகர் கோயிலுக்கு செல்லுங்கள். அரச மரத்தடி விநாயகராக இருந்தால் மிகவும் நல்லது. 3 முறை வலம் வந்து மரம் கோயிலைச் சுற்றி பச்சரிசியை தூவுங்கள். அதை எறும்புகள் எடுத்தாலே முன்வினை பாவம், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நம்மை விட்டு விலகும். அது மட்டுமா, எறும்புகள் அதை முழுமையாக சாப்பிடாமல் மழைக்காலத்திற்காக சேமித்து வைக்கும். ஆனால் பச்சரிசி கெட்டுப்போகுமே என்ற சந்தேகம் வரலாம். எறும்பின் எச்சில் படுவதால் அரிசி கெடாமல் ஓராண்டு அப்படியே இருக்கும். எறும்புகளுக்கு உணவளித்த புண்ணியமாவது ஒரு நாளில் முடியாது, ஆண்டு கணக்கில் உங்களை தொடரும். 2½ ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் சனிப்பெயர்ச்சியின் போது இதை செய்வது நல்லது. ஒரு எறும்புக்கு உணவளித்தாலே 100 பேருக்கு உணவிட்ட புண்ணியம் சேரும். 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனியால் வருந்துபவர்கள் இதை செய்தால் பலன் கிடைக்கும். தர்மம் தலை காக்கும் என்பதால் தான் அரிசி மாவால் கோலமிடுகிறோம் என்றார் காஞ்சி மகா பெரியவர். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.